वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शन फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पितामहस्यापि पितामहाय प्राचेतसा देशबलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு. திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களினுடைய வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த ரீதியிலே 66 கோடி தீர்த்தங்களிலே முக்கியமானவையாக சொல்லப்பட்ட முக்தியை தரக்கூடிய, மோட்சத்தை அளிக்கக்கூடிய முக்தி பிரத தீர்த்தங்கள் 7 பத்தி பார்த்துட்டு வரும். முக்திதான் யத்ர சத்தைவ முக்திதான் யத்ர தே ப்ருவே ஸ்வாமி புஷ்கரிணீ சைவ வியத் கங்கா ததः பரம் பశ్చాத் பாப விநாசஞ்ச பாண்டு தீர்த்தம் ததः பரம் குமாரதாரிகா தீர்த்தः தும்போஸ்தீர்த்தம் ததः பரம் கிருஷ்ண தீர்த்தமிதி க்யாதம் சர்வ பாபஹரம் சுபம் தத்ர ஸ்நாந்தி ச யே மர்த்யாஹ தே யாந்தி பரமம் பதம். இந்த 7 முக்தி தீர்த்தங்களாவன சுவாமி புஷ்கரிணி, ஆகாசகங்கா, பாப விநாசம், பாண்டவ தீர்த்தம், குமாரதாரிகா தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், கிருஷ்ண தீர்த்தம் என்கிற ராமகிருஷ்ண தீர்த்தம். இந்த 7 தீர்த்தங்களிலே தீர்த்தமாடினால் எல்லா பாபங்களும் அழிந்து போய் மங்களம் உண்டாவதுடன் இதிலே தீர்த்தமாடுபவர்களுக்கு அந்த ஜன்மாவிலே வைகுண்டம் கிடைக்கும், பரமபத பிராப்தி கிடைக்கும் என்று பலன் சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலே. இந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய மகிமையை விளக்க வந்த ரிஷியானவர் மேலும் சொல்கிறார், இந்த புண்ணிய தீர்த்தத்திலே தீர்த்தம் ஆடுவது மட்டுமல்ல, தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் பானாத் ஸ்மரணாத் சர்வ சித்திதா ஸ்நானாத் இஷ்ட பிரதேசேதி கிமு வக்தவ்ய மஞ்சசா. இந்த புண்ணிய தீர்த்தங்களை கண்ணாலே பார்த்தால், தர்சனம் பண்ணினால் கூட போரும். இதை நாம தொட்டாலோ அல்லது இது நம்ம மேல பட்டாலோ கூட போரும், ஸ்பர்ஷனமானாலே போரும். பானாத் இத ஷாட்டா கூட சரி. ஸ்மரணாத் இது எதையுமே பண்ண முடியல, தீர்த்தத்தின் கிட்டக்கவே போக முடியல, எங்கேயோ இருக்கிறது, அசக்தமா இருக்கிறது, போக முடியல, அந்த பிராப்தம் ஏற்படலைன்னாலும் வருத்தப்பட வேண்டாம். இந்த தீர்த்தத்தை நினைத்து கொண்டாலே போரும், இந்த தீர்த்தத்தினுடைய பெயரை சொன்னாலே கூட போரும், சர்வ சித்திதா எல்லா சித்திகளும் ஏற்படும். அப்படி இருக்கச்ச ஸ்நானாதிஷ்ட பிரதாச்சேதி கிமு வக்தவ்ய மஞ்சசா, அதிலே தீர்த்தமாடினால் கிடைக்கும் பலனை சொல்லவும் வேண்டுமோ? பார்த்தாலே பாப்பம் போறது, தொட்டாலே பாப்பம் போறது, மேல பட்டாலே பாப்பம் போறது, ஷாட்டாலே பாப்பம் போறது, நினைச்சாலே பாப்பம் போறது, பேரை சொன்னாலே பாப்பம் போறது அப்படின்னு சொல்றச்ச யதாவிதி அதுல இறங்கி சங்கல்ப ஸ்நானம் பண்ணினால் வரக்கூடிய பலனை சொல்லவும் வேணுமோ அப்படின்னு இந்த ஆச்சரியமான தீர்த்தங்களை பற்றி ரிஷி மேலும் தும்புரு தீர்த்தம் புகழ்ந்துரைக்கிறார். இந்த தும்புரு தீர்த்தத்தை தும்ப தீர்த்தம், கோண தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் புராணமே சொல்றது. இந்த தும்புரு தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்ல வேணும்னா, திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமத்திலே, வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே இந்த தீர்த்தத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. தும்புரூதக சம்ஸ்பர்ஷ ஜன சித்த தமோபஹாய நமஹா அப்படின்னு ஒரு சகஸ்ரநாமாவளி. உதகம் அப்படின்னா தீர்த்தம். தும்புரூதக சம்ஸ்பர்ஷ ஜன சித்த தமோபஹாய நமஹா. இந்த தும்பூர் தீர்த்தத்தினுடைய தீர்த்தம், அந்த ஜலம் இருக்கு பாருங்க, அத தொட்டவா இல்ல அதுல ஸ்நானம் பண்ணினவா இல்ல அது யார் மேல படுறதோ அவளுடைய அஞ்ஞானத்தை நீக்குபவனே உனக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இங்க அஜ்ஞானம் நீங்கிறதுன்றது என்ன அப்படின்னா, சாதாரணமான அஜ்ஞானத்தை சொல்லல, சம்சாரமாகிற அஜ்ஞானம், சம்சாரமாகிற காலராத்திரியே நீங்கிறது அப்படின்றார். எளிமையா சொல்லணும் அப்படின்னாக்கா, இதுல தீர்த்தமாடினவா இல்ல இந்த தீர்த்தத்தை ஸ்பர்ஷம் பண்ணவாளுக்கு ஜன்மா இல்லாம போய் மோட்சம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இங்க அஜ்ஞானம்னு சொல்லப்பட்டது வெறும் அறிவுடைமை, அறிவின்மை கிடையாது. அறிவில்லாம இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை சொல்லல, ஜன்மாவாகிற அஜ்ஞானமே நீங்கி போறது. ஒருத்தனுக்கு ஞானம் பரிபூர்ணமா வந்துடுத்துன்னா திரும்ப பிறக்கணும்னு ஆசைப்படுவானா? இல்ல ஸ்வர்காதி காமியங்கள் ஆசைப்படுவானா? இல்ல அந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும்னு காமிய பலன்களுக்கு ஆசைப்படுவானா? இல்லையே.
இதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்னா அவனுக்கு அஜ்ஞானம் இன்னும் போகலன்னு அர்த்தம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆகையினால எவன் ஒருத்தனுக்கு அஜ்ஞானம் நீங்க பெறுகிறதோ அவன் இந்த சம்சாரம் நீங்க வேணும், இந்த ஜன்மா நீங்க வேணும் என்பதாக அன்னையிலிருந்து வைராக்கியம் கொள்கிறான். பெருமாளிடத்துல பிரார்த்தித்தாலும் கூட அதையே பிரார்த்திக்கிறான். அவனைத்தான் கீதையில பெருமாள் ஞானி அப்படின்னு கொண்டாடினார். வருவான், என்னை சேவிப்பான், எத்தையுமே கேட்க மாட்டான், என்னை சேவிக்கிறதையே பலனாக கொள்ளுவான், அப்பேற்பட்டவன் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான், அவன் ஞானி. ஞானி து ஆத்மைவ மேமதம் அப்படின்னு கீதையில சாதித்தான். அப்பேற்பட்டவன் ஞானி மட்டுமல்ல, அவன் மகாத்மா. ச மகாத்மாசு துர்லபகா. அப்பேற்பட்ட மகாத்மா கிடைப்பது கஷ்டம். யாருக்கு? எனக்கே கூட அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றதா பெருமாளிவாரை கொண்டாடுறான். அதனாலே இந்த தீர்த்தம், இதுல தீர்த்தமாடினவா இதன் மேல ஸ்பரிசப்பட்டு சம்பந்தப்பட்டவாளுடைய அஜ்ஞானத்தை நீக்கிறபடியினாலே இது வசந்த தீர்த்தம் அப்படின்னு சகஸ்ரநாமத்திலே இந்த தீர்த்தத்தினுடைய திருநாமத்தை சேர்த்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணா என்ன மகிமை அப்படின்றத சாதிக்கிறார். கோண தீர்த்தஸ்ய மாஹாத்மியம் சர்வ பாதக நாசனம் தத்ர ஸ்நானம் ஜனானாம் து ஜன்மாந்தர தபஸ்பலம். இந்த கோண தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தும்புரு தீர்த்தத்திலே தீர்த்தமாடிற ஜனங்கள் இருக்கா பாருங்க, அவளுக்கு எல்லா பாதகங்களும் போய்விடும், எல்லா பாப்பங்களும் போயிடும், எல்லா தடைகளும் போயிடும், எல்லா தோஷங்களும் போயிடும். அதுல ஸ்நானம் பண்றவாளுக்கு ஜன்மாந்தர தபஸ்பலம், எத்தனையோ ஜன்மங்கள்ல தபஸ் பண்ணினா என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கூட ஸ்நான மாத்திரத்தினாலேயே கிடைச்சிடும். ஒரு தபஸ் பண்றதுன்றதே அத்தனை கஷ்டம். அப்படி இருக்கிறச்ச எத்தனையோ ஜென்மங்கள் தபஸ் பண்ணினா என்ன பலன் வருமோ அது மொத்தம் இந்த ஸ்நான மாத்திரத்தினாலேயே கிடைக்கிறதுன்னா இந்த ஸ்நானத்தினுடைய மகிமையை, இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேணும். இதுல எப்போது ஸ்நானம் பண்ணுவது விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார். உத்தராபல்குனி யுக்த சுக்லபக்ஷீய பர்வணி தும்போஸ்தீர்த்தம் மீன சம்ஸ்தே ரவௌ தீர்த்தாணி சர்வசஹ அபராஹ்ரே சமாயாந்தி கங்காதீதி ஜகத்ரயே மீன சம்ஸ்தே சவித்ரி பௌர்ணமாசீதி தௌதரே உத்தராபால்குனி யுக்தே சதுர்த்தே காலசப்தமே பஞ்சானாமபி தீர்த்தானாம் தும்போதகிரிகஹ்வரே யக்ஷ்ணாதி மனுஜதேவி புனர்கர்ப்பேன ஜாயதே அப்படின்னுட்டு இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடுவதற்கு வசந்த காலத்தையும் உச்சிதமான காலத்தையும் அதிலே தீர்த்தமாடினால் வரும் பலன்களையும் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தா, பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி திதி, அதாவது பங்குனி உத்தரத்தன்னைக்கு பௌர்ணமி சேர்ந்திருக்கிற நாள்ல உதய காலத்தில் சூரியோதயமான போது இந்த தும்புரு தீர்த்தத்திலே எவன் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணுகிறானோ அவனுடைய பாபங்கள் எல்லாம் தொலைந்து அவனுக்கு என்னென்னலாம் ஆசையோ அந்த இஷ்டங்கள் எல்லாம் கூட பூர்த்தியாகி ஜன்மாவினுடைய முடிவிலே, அந்த பிறப்பினுடைய முடிவிலே அவன் சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியறச்ச அந்த ஆத்மா வைகுண்டத்துக்கு போய் சேர்றது அப்படின்னுட்டு பரமபதத்தை பலமா சொல்லியிருக்கா. இதுக்கு தீர்த்தமாடுறதுக்கு 7 தீர்த்தங்களுக்கும் அதுதான் பலன். அது மட்டும் இல்லாமல் அபராஷ்டிரே சமாயாந்தி கங்காதீதி ஜகத்ரயே, அந்த பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதி கலக்கின்ற நாள்ல இந்த தீர்த்தத்திலே கங்காதீதி ஜகத்ரயே சமாயாந்தி, இந்த 3 லோகங்களே இருக்கக்கூடிய கங்கை முதலான அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் கூட அந்த சமயத்திலே இந்த தும்புரு தீர்த்தத்திலே வந்து கலக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுல ஸ்நானம் விசேஷம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 7 முக்தி பிரத தீர்த்தங்கள் இருக்கு பாருங்க, அதுல 4 தீர்த்தங்கள் வருஷத்துல என்னைக்கு வேணாலும் போய் தீர்த்தமாடும்படியா இருக்கும். அதனால என்னைக்கு வேணாலும் தீர்த்தமாடலாம். என்னைக்கு தீர்த்தமாடணும்னு விசேஷமா சொல்லி இருக்கோம், அன்னைக்கும் தீர்த்தமாடலாம், ஒரு பாதகமும் இல்லை. 7 தீர்த்தங்கள்ல 3 தீர்த்தங்கள் மாத்திரம் வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அனுமதி உண்டு. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னைக்கு பர்மிட் பண்றாளோ, என்னைக்குன்னா இந்த திதி நட்சத்திரங்கள்லாம் புராணத்துல என்னைக்கு சொல்லிருக்கிறதோ அன்னைக்கு அலோவ் பண்ணுவா. அன்னைக்கு ஒரு நாள் போனா மாத்திரம்தான் தீர்த்தமாட முடியும். அதுல தை மாசம் ராமகிருஷ்ண தீர்த்தம்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தம், அது பாபநாசம் டேம்ல இருந்து 5 கிலோமீட்டர் பள்ளத்துல இறங்கி திரும்ப 5 கிலோமீட்டர் ஏறி வரும்படியான தீர்த்தம். அது நிறைய பள்ளங்கள் இறங்கி குறைச்ச மேடுகள் ஏறி வராப்புல இருக்கும். 2வது மாசி மாசம் குமாரதாரா தீர்த்தம். இந்த குமாரதாரா தீர்த்தம் பாபநாசம் டேம்ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் இறங்கி 3.5 கிலோமீட்டர் ஏறும்படியா இருக்கும். இந்த தீர்த்தம் இருக்கிறதுலயே கொஞ்சம் சுலபமானதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த தை மாசி பங்குனி 3 தீர்த்தங்கள்ல ஓரளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் சுலபம் அப்படின்னா இந்த குமாரதாரா, இதை விட கஷ்டம் அப்படின்னா தை மாசம் தீர்த்தமாடக்கூடிய ராமகிருஷ்ண தீர்த்தம். எல்லாத்தை விட ரொம்ப கஷ்டம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற தும்புரு தீர்த்தம்.
என்ன கஷ்டம் அப்படின்னா, ராமகிருஷ்ண தீர்த்தம் அளவுக்கு நிறைய பள்ளங்கள் எல்லாம் இறங்க வேண்டியது இல்லை, இங்க வெறுமன் நடக்கணும், அவ்வளவுதான். அதுல என்ன சுவாமி கஷ்டம் அப்படின்னா, இந்த பாபநாசம் டேம் மேல இருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நடந்து போகணும், ரிட்டர்ன் 11 கிலோமீட்டர் நடந்து வரணும். அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமா ஒரு ஒரு சமதளமான பாதையா பிளாட் டெரெயினா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, சர்வசாதாரணமா போயிட்டு வந்துடலாம். இது என்ன ஒரு கொடுமைன்னா, 45 டிகிரி ஸ்லோப்னு சொல்றா பாருங்க, அத்தனை சரிவா இருக்கக்கூடிய பாதை இது. பாதையெல்லாம் கரடு முரடாத்தான் இருக்கும், யாரும் அங்க ரோடெல்லாம் போட்டு வைக்கல, கரடு முரடாத்தான் இருக்கும். பொதுவா லோகம் சிருஷ்டியான போது கீழே காணப்படக்கூடிய கற்கள், பாறைகள் இதெல்லாம் கூட கரடு முரடாத்தான் இருந்ததாம். காத்து மேல உரச உரச மனுஷாலனுடைய காலடி பட பட அது மேல வஸ்துக்கள் பட படதான் அந்த முனைகள்லாம் மெழுங்கி கால் வைக்கிறாப்புல ஸ்மூத்தா ஆயிட்டான் ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட. இப்போ அந்த காட்டுல யாரும் நடமாட்டம் இல்லை, அதுக்கு எந்த விதமான ஒரு அப்ரேஷனும் இல்லைன்றபடினால இன்னைக்கும் கூட அங்க இருக்கிற கற்கள்லாம் அப்படியே ஷார்ப்பா வெப்பன்ஸ் மாதிரி இருக்கும். செருப்பு போட்டுக்கிறவாளுக்கு பாதகம் இல்லை, செருப்பு போட்டுக்கலன்னா குத்தம். பாபநாசம் டேம்ல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் 45 டிகிரி இறங்கி போறாப்புல அப்படி இறங்கிண்டே போகணும். இது கார்த்தால ஒரு 6 மணிக்கு அலோவ் பண்றா. வெயில் வரத்துக்கு முன்னாடி ஒரு 8 மணி வரைக்கும் நம்மளால சுலபமா போக முடியும். அதுக்கப்புறமா கூட இறங்குறதுனால ஒன்றும் பெருசா தெரியாது, லேசான வெயில் மட்டும்தான் மேலப்படும். ஒரு 11 மணிக்கு அந்த தீர்த்தத்தின் கரைக்கு போய் சேருவோம். அந்த தீர்த்தத்து கிட்டக போக போக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் எப்படி இருக்கும்னா, பெரிய மலை, அண்ணாந்து பார்த்தோம்னா கழுத்து தான் வலிக்கும், அப்பேற்பட்ட மலை 2 பக்கமும் இருக்கும். அந்த 2 மலைக்கு நடுவுல முழுக்க பெரிய பாறை தான் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம இன்னொரு மலை மேல ஏறி நடக்கிறாப்புலயே இருக்கும். அந்த பாறையெல்லாம் ரொம்ப நன்னா வழுக்கக்கூடிய பாறை. அதுல போற வரவாள்லாம் தீர்த்தம் ஆடிட்டு அவ அந்த ஈர வஸ்திரத்தோட சொட்ட சொட்ட வரா பாருங்கோ, அந்த ஈரம் எல்லாம் பட்டு இன்னும் வழுக்கும்படியா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். அப்படி போனோமானா மலையினுடைய ஒரு பக்கத்துல பெரிய பாறைக்கு கீழே சரியா நம்ம தலையை வச்சோம்னா தலைக்கு மேல ஒரு 1/2 அடி தான் கேப் இருக்கும். அப்படியான ஒரு இடத்துல அப்படியே ஜாக்கிரதையா செவுத்த பிடிச்சுட்டு மலையை பிடிச்சுட்டு அப்படியே தத்தி தத்தி போனோமானா, அந்த மாதிரி ஒரு 200-300 மீட்டர் நடந்து போனா 3 மலைகள் சங்கமிக்கிற இடத்துல ஒரு இடத்துல இருந்து ஜலம் அப்படி தாரையா மேல கொட்டும். அந்த ஜலத்துல தீர்த்தம் ஆடணும். அந்த ஜலத்துல தீர்த்தம் ஆடுறச்ச ஒரு க்ஷணம் தான் நிக்க விடுவா. ஏன்னா இந்த வருஷத்துல இந்த 3 தீர்த்தங்கள், தை மாசி பங்குனி 3 தீர்த்தங்கள்ல இந்த பங்குனி மாசம் நடக்கக்கூடியதான தும்புரு தீர்த்தத்துக்கு தான் எக்கச்சக்கமான கூட்டம் வருவா. மற்ற 2 தீர்த்தங்களை காட்டிலும் கூட்டம் இதுக்குத்தான் நிறைய வருவா. குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வருவா. நடக்கிறது கஷ்டம்ன்றதுதான் ஒரு பெரிய விஷயம், அதுல ஒரு டிராபேக். அதுல அப்படி தீர்த்தமாட போறச்ச அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு க்ஷணம் தான் நிக்க வைப்பா போலீஸ்காரா, உடனே தள்ளி விட்டுடுவா. அங்க தீர்த்தமாடுறச்ச நமக்கு அந்த இடத்த பார்க்காம கண்ணை மூடிட்டு தீர்த்தம் ஆடிட்டோம்னா தப்பித்தோம். அந்த இடத்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே கதி கலங்கும். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு இருட்டா, ஒரு பயமா, ஒரு படபடப்போடவே தெரியும் பாக்குறதுக்கு. அத்தனை தூரம் அந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் நிறைந்த இடமா தெரியும் நமக்கு. அப்பேற்பட்ட இடம் அது. அதுல தீர்த்தமாடுறது அத்தனை விசேஷம். அப்படி தீர்த்தம் ஆடிடுறோம். தீர்த்தம் ஆடிட்டு ஒரு 12 மணிக்கு 12:30 மணிக்கு அங்க இருந்து திரும்ப நம்ம மலைக்கு சேர்றதுக்கான யாத்திரையை தொடர்றோம். இப்பதான் விஷயம், கார்த்தால 11 கிலோமீட்டர் இறங்கிண்டே போயிட்டோம். வெயில் வேற இல்ல, சிரமம் தெரியாது. அதை விட 4 மடங்கு 10 மடங்கு சிரமம் இப்போ தெரியும். எதனால? அந்த 45 டிகிரி ஸ்லோப்பை ஏறிண்டே வரணும். இப்போ 11 கிலோமீட்டர் அப்படி ஏறிண்டு வரணும். அப்படி ஏறிண்டு வரச்ச வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறபடினால நமக்கெல்லாம் ரொம்ப வேர்த்து கொட்டும், ரொம்ப சிரமமா கூட இருக்கும். காத்தால டேம்ல இருந்து இறங்குறச்ச ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் தீர்த்த சௌகரியம் இருக்கும் சாப்பிட. அதுக்கு மேல நாம எடுத்துட்டு போற தீர்த்தம் தான் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு மேல தீர்த்தம் கிடையாது. அதோட இந்த தும்புரு தீர்த்தத்துக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு காட்டு ஆறு, ஒரு ஓடை போயிட்டு இருக்கும். அதுலதான் சுத்தமான ஜலம் கிடைக்கும். கிட்டத்தட்ட அந்த தீர்த்தத்தில இருந்து 1 கிலோமீட்டர், டேம்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு தான் தீர்த்தம் கிடைக்கும். இடையில கிடைக்காது, நாம தான் எடுத்துட்டு போகணும். திரும்ப வரச்ச ரொம்ப சிரமமா இருக்கும், ரொம்ப அழுத்து போகும், எப்படா படுத்துக்க போறோம்னு இருக்கும். அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது. ஆனா போறதுக்கு தான் கஷ்டம். அதனால ஒண்ணுமில்லை, இந்த தீர்த்தத்தை பத்தி கேட்டாலும் கூட போறோம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு எதுக்கு தும்புரு தீர்த்தம்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஏன் தும்புரு தீர்த்தம்னு பெயர் வந்ததுன்னா, தும்புருன்னு சொல்றவன் ஒரு கந்தர்வன்.
தும்புரு நாரதர் புகுந்த நரிவரோ அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில சாதிக்கிறாரோ இல்லையோ தொண்டரடிப்படி ஆழ்வார். இந்த தும்புருன்னு சொல்லக்கூடியவர் நாரதரை போல கையில ஒரு வீணையை வச்சுண்டு லோகமெல்லாம் சஞ்சாரம் பண்ணிண்டு பகவானை கீர்த்தனம் பண்ணிண்டு பெருமாளை பாடிண்டு கானத்தினாலே சங்கீதத்தினாலே பெருமாளை ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கந்தர்வன் இவன் தும்புருன்றவன். அந்த கந்தர்வனுக்கு குதிரை முகம் இருக்கும். ஹயக்ரீவர் எப்படி குதிரை முகத்தோடு இருக்காரோ அந்த மாதிரி அந்த தும்புரு குதிரை முகத்தோடு இருப்பான். கையில வீணை வச்சுட்டு இருப்பான். சதா சர்வகாலமும் நாராயணனோட சங்கீர்த்தனம் பண்ணிண்டு நாராயண நாமத்தை ஜபிச்சுண்டு பெருமாள் மேல தேவகானங்கள்லாம் பாடிண்டு எங்கெங்கெல்லாம் பெருமாள் எழுதிருக்காரோ அந்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் புண்ணிய தீர்த்தம் ஆடி பெருமாளை சேவிச்சுண்டு திரிலோக சஞ்சாரியா நாரதரை போல திகழ்ந்த ஒரு நல்ல விசேஷமான பக்தன் மகா பாகவதன் இந்த தும்புரு. அவன் மகா பாகவதன், கந்தர்வன், சங்கீதத்திலே பெரிய வித்வான், இசை ஞானி. அது மட்டும் கிடையாது, சர்வசாஸ்திர விசாரதன், எல்லா சாஸ்திரங்களிலும் கரை கண்டவன். எந்த சாஸ்திரத்துல எந்த சந்தேகம்னு போய் கேட்டாலும் ஒரு க்ஷணத்துல சொல்லிடுவான். புஸ்தகம் பார்த்து சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது அவனுக்கு. அப்பேற்பட்ட மகா ஞானி, எல்லா சாஸ்திரங்களையும் வல்லவனவன். அப்பேற்பட்ட தும்புருவுக்கு ஒரு முறை ஒரு பெண்ணின் மீது ஆசை ஏற்பட்டது. இவன் 3 லோகங்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு வரச்ச ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தான். மனித பெண்ணவள், நம்மளாட்ட மனுஷி. அவளை பார்த்து ஆசை வந்துடுத்து. இவன் கந்தர்வனா இருக்கிறபடினால கந்தர்வ ஜாதி பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேணும். மனுஷ பெண்ணுக்கு ஆசைப்பட்டதுனால இவன் என்ன பண்ணினான், இறங்கி வந்தான். அந்த பெண்ணிடத்துல இவனுடைய ஆசையை தெரிவித்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளை பாரியையே ஆக்கிக்கணும் அப்படின்னுட்டு நல்லெண்ணத்தோட வந்தான். இவன் வந்தவன் அந்த பெண்ணுடைய அழகில மயங்கி முதல் முறையா பெருமாளை தவிர்த்து ஒரு மனுஷிய பாடுறான். அந்த பொண்ணை பத்தி வர்ணிச்சு ஒரு பாட்டை பாடிவிட்டான். பெண்ணே, உன் மீது எனக்கு காதல், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன்னு ஒரு கையில இருக்கிற வீணையை மீட்டி ஒரு கானமா பாடிவிட்டான். அதை பகவானை மட்டுமே பாட வேண்டிய இவன் மனுஷனை பாடினபடியினால ஆகாசத்துல நடக்க முடியாம போயிடுத்து இவனால. சாதாரணமா இவாளுடைய காலெல்லாம் தரையில தங்காது. இந்த படத்துல எல்லாம் கூட காட்டுவா பாருங்க, தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், ரிஷிகள்லாம் தரையில நடப்பா. தேவர்கள், கந்தர்வர்கள் இவாள்லாம் கால் தரையில படாத. இவாளுக்கு பூமிக்கே வந்தாலும் கூட ஆகாசத்துலதான் முதந்துன்னு இருப்பா. இவாளா நினைச்சாதான் கீழே வைப்பா. அந்த சக்தி போயிடுத்து இவனுக்கு. எப்போ பெருமாளை விடுத்து இந்த பொண்ணை பாடினானோ, மனுஷிய பாடினானோ, அப்பவே அந்த சக்தி போயிடுத்து. துபார்னு கீழே விழுந்தான். அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல வந்து விழுந்தான் துபார்னு. அப்பவே புரிஞ்சுட்டான், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்மளுடைய சக்தி போயிடுத்துன்னு. நம்மாழ்வார் சாதிக்கிறார் பாருங்க, நாக்கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி மனுஷனை பாடக்கூடாது, இவாள்லாம் பெருமாளைத்தான் பாடணும். தேவகானம்னு தேவன் அப்படின்றவன் தேவாதி தேவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான், அவனைத்தான் பாடணும். தேவதைகள்ல கூட பெருமாளை தவிர்த்து யாரையும் பாடக்கூடாது, பெருமாள் பிராட்டியை மாத்திரம் தான் பாடணும். இந்த பொண்ணை பாடினத்தினாலே இவனோட சக்தி போயிடுத்து. கந்தர்வனா இருந்தவன் சாதாரண சக்தியோட வந்துட்டான். வந்து என்ன பண்ணினா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டான். இந்த பொண்ணோ இவனுடைய அழகுல மயங்கி ஒரு கந்தர்வன் நம்மளை வந்து ஆசைப்படுறான்னு சந்தோஷப்பட்டு ஒத்துண்டா. கல்யாணம் பண்ணிட்டான். காந்தர்வ விவாகம்னுட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலேயே பல வருஷங்கள் சந்தோஷமா அவளோட வாழ்ந்தான். அப்புறமா அவனுக்கு திடீர்னு கந்தர்வலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசை வந்தது. உடனே அந்த பொண்ணிடத்துல சொல்றான், பெண்ணே, நான் கந்தர்வலோகத்துக்கு போகணும், நான் வரட்டுமா அப்படின்னா. இவ கேட்டா, சுவாமி என்ன கல்யாணம் பண்ணிட்டுங்களே, நான் உங்களுடைய பத்னியாச்சே, உங்களோட தான் நானும் வரணும், நானும் உங்களோட வரேனே அப்படின்னா. இவோ கந்தர்வலோகத்துக்கு மனுஷ சரீரத்தோட எல்லாம் போக முடியாது, விசேஷமான சக்தி இருக்கிறவாளாலதான் போக முடியும், நீ இந்த சரீரத்தோட அங்க வர முடியாதுன்னு இவன் சொன்னான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்து என்ன ஏன் கல்யாணம் பண்ணிட்டுங்கோ, அதெல்லாம் தெரியாது என்ன அழிச்சுட்டு போனோம்னா. இவ இன்னொரு கேள்வி கேட்டா, சரி இப்ப மனுஷியான என்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டு உங்களுக்கு, நீங்க என்ன பாடினதுனால உங்க சக்தியும் போயிடுத்து, இப்ப நீங்களே கந்தர்வலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு கேட்டா. அதுக்கு இவன் சொன்னான், கவலைப்படாத, இங்க வசந்த ஒரு தீர்த்தம் இருக்கிறது இந்த மலையில, அதான் பின்னால தும்புரு தீர்த்தம்னு பெயர் வரப்போற தீர்த்தம் அது, அதுதான் சொல்றான் இவன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற தும்புரு தீர்த்தத்தை தான் இவன் சொல்றான். இந்த தீர்த்தத்துல பங்குனி உத்தரத்தன்னைக்கு பௌர்ணமி சேர்ற வேலையிலே பிராத காலத்துல போய் தீர்த்தமாடினா எப்பேற்பட்ட பாவங்களும் போகும், அவ நினைச்சது நடக்கும். அதனால அதுல போய் அந்த காலத்துல நான் தீர்த்தம் ஆடினேன்னா என் பாவம் போய் என்னுடைய பழைய சக்தி வந்துடும், நான் பழையபடி பெருமாளை பாடிட்டு கந்தர்வலோகத்துக்கு போய் சேர்ந்து விடுவேன் அப்படின்னா. அப்ப எனக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டா, நீயும் அதே மாதிரி பண்ண, உனக்கும் அந்த பாவம் போயிடும், உனக்கும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும், என்னோட வந்து விடணும்னு நினைச்சுக்கோ, என்னோட நீயும் வந்து விடலாம் கந்தர்வலோகத்துக்கு, நீயும் கந்தர்வ பெண்ணா மாறிவிடலாம். யார் யாருக்கு என்னென்ன ஆசையோ இஷ்டங்களோ அதெல்லாம் கூட இங்க எல்லா காமியங்களும் இஷ்ட சித்தி ஆறுதுன்னு ரிஷி சொல்றாரோ இல்லையோ, அதனால வா போலான்னு கூட்டான். இவன் என்ன பண்ணினா, என்னது இவ்வளவு சில்லுன்னு இருக்கிற தீர்த்தத்துல பங்குனி மாசத்துல பிராத காலத்துல தீர்த்தம் ஆடணுமா, அதெல்லாம் முடியாது,
உடம்புலாம் நடுங்கி போயிடும், செலுத்து போயிடும், 4 நாளுக்கு தயாரா இல்லை அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இவன் மனுஷன்றதுனால நாஸ்திகவாதம் பண்ணினான். அது எப்படி ஒரு சாதாரண தீர்த்தம், மலையில இருந்து வந்துட்டு இருக்க ஜலம், அதுல போய் தலையை கொடுத்து தீர்த்தம் ஆடினா நான் உடனே என் பாவங்கள்லாம் போயிடுமா, கந்தர்வலோகத்துக்கு வந்துருவேனா, என்ன ஏமாத்துறீங்கன்னுட்டு நாஸ்திகவாதம் பண்ணி அந்த தீர்த்தத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த புண்ணிய தீர்த்தத்தை பழித்தா இவன். அந்த புண்ணிய தீர்த்தத்தை பழித்த மாத்திரத்தினால இவளுடைய அஜ்ஞானம் என்னன்றது இவன் தெரிஞ்சுட்டான். இவ்வளோ அக்ஞானியா, இவ்வளவு நாஸ்திகவாதம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டா நாம பெருமாளை பாடுறதை விட்டுட்டோம், இவளை பாடி இத்தனை வருஷம் இவளோட இருந்தோன்னு மனசு வருத்தம் இவனுக்கு. இருந்தாலும் கூட கைப்பிடித்த பெண் பாரிய, அவளை காப்பாற்ற வேண்டிய ரட்சணம் இருக்கு, அவளை காப்பாத்தாம விட்டுட்டா அந்த பாபம் வருமேன்னுட்டு விஷயம் தெரிந்தவனானபடினாலே என்ன பண்ணினா 2-3 முறை சொன்னான் அவளுக்கு, எதை வேணாலும் சொல்லு, தீர்த்தங்களை எல்லாம் பழிக்காத, நீ தீர்த்தம் ஆடு, தீர்த்தங்களை புண்ணிய தீர்த்தங்களை படித்தா அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதனால உன்னிடத்துல இருக்கிற ஒரு ஆசையினால ஒரு இரக்கத்தினால சொல்றேன், அந்த மாதிரி சொல்லாத, நீ சொன்னது தப்பு, நான் பண்ணது தப்புன்னு அந்த தீர்த்தத்தினிடத்துல பெருமாள் இடத்துல ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அந்த நாள்ல தீர்த்தம் ஆடிட்டு என்னோட வா போலாம் அப்படின்னா. எத்தனை சொல்லியும் இந்த பொண்ணு கேட்கல. அப்ப என்ன பண்ணினா கோபம் வந்துடுச்சு உனக்கு. கோபம் வந்துட்டு எந்த மனுஷ சரீரத்துல இருக்கிறதுனால நீ நாஸ்திகவாதம் பண்ணி தீர்த்தத்தை பழித்தையோ, கட்டின ஆமடையான்னுட்டு என்ன கூட மதிக்காம என் பேச்ச அவமதித்தையோ அப்பவே உனக்கு எந்த அளவுக்கு அஜ்ஞானம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு கொடுத்து எனக்கு. அதனால நீ இப்போதே தவளையா மாற கடவுதுன்னு சபிச்சுட்டான். அவ உடனே தவளையா மாறி போயிட்டா. அவ்வளவு அழகான பெண், கந்தர்வனே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அழகான பெண் தவளையா மாறினதை அவளால சகிச்சுக்க முடியல. அப்படியே தன்னுடைய உடம்ப பார்க்கிறா. பார்த்த உடனே அவளுக்கு அருவருப்பா தோன்றது. என்ன இத்தனை அருவருப்பா இருக்கே, சாதாரணமா தவளை மேல பட்டாலே அப்படி அருவருப்பா தோணும், நாமளே தவளையா கூட்டமே இப்போ அப்படின்னுட்டு அத்தனை வருத்தம் அவளுக்கு. தன்னுடைய தப்ப உணர்றா. சுவாமி என்ன மன்னிச்சிருங்கோ, இந்த தீர்த்தத்தினுடைய சக்தி உங்களுடைய மகிமை தெரியாம நான் அந்த மாதிரி அபச்சாரப்பட்டுட்டேன், எனக்கு ஏதான சாப விமோசனம் சொல்லுங்கன்னு கேட்டா. அவன் என்ன பண்ணினா, புண்ணிய தீர்த்தத்தை பழித்த பாபத்தை அனுபவித்தே ஆக வேணும், அதனால உனக்கு தண்டனை நிச்சயம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீ இப்ப உன்னுடைய தப்ப உணர்ந்து பிராயசித்தம் கேட்கிறபடினால சொல்றேன் உனக்கு. 10,000 வருஷ காலம் 10,000 வருஷ காலம் நீ தவளையா இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இருக்கக்கூடிய காட்டு அத்திமரத்தினுடைய அடியிலே தவளையானி 10,000 வருஷம் இருந்துருப்ப. அப்படி நீ 10,000 வருஷம் பூர்த்தியார சமயத்துல அகஸ்திய மகரிஷி தன்னுடைய சிஷ்யர்கள் புடை சூழ இந்த திருமலையில இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடுறதுக்காக தீர்த்த யாத்திரை வருவார். அப்படி வரச்ச இந்த தீர்த்தத்தினுடைய கரைக்கு வந்து இங்கே நின்று இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்லுவார். அந்த தீர்த்த மகிமை அவர் வாயால சொல்றத உன் காதால நீ கேட்ட மாத்திரத்துல உன்னுடைய தவள சரீரம் போய் உன்னுடைய பாப்பங்கள் எல்லாம் கழிந்து உனக்கு மனுஷ சரீரம் வரும். அதுக்கப்புறமா நீ அவர் என்ன சொல்றாரோ அத கேட்டேனா உனக்கு எல்லா பாவங்களும் நீங்க பெறும். அப்போ கந்தர்வ பெண்ணாணி மாறிடுவோம், உன்னை நான் அழிச்சும் போறேன் என்னோடன்னு சொல்லிட்டு போயிட்டான் இவன். 10,000 வருஷங்கள் தவளையா இருந்துருந்தா, தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்தின்னு இருந்தா. அகஸ்தியரும் தீர்த்த யாத்திரை நிமித்தம் அங்க வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்து தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் இந்த உத்தமமான தீர்த்தத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீர்த்தம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய திருவடியிலிருந்து சிருஷ்டி பண்ணின தீர்த்தம். பெருமாள் நினைச்சுண்டானா ஒரு புண்ணிய தீர்த்தத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சுண்டானா, தன்னுடைய திருவடியில இருந்து இந்த தீர்த்தத்தை வரவைத்தானா. பெருமாள் திருவடியிலிருந்து வந்த தீர்த்தமான அப்படின்னாலே கங்கைக்கு சமானமான பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம் இது. இந்த தீர்த்தம் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தீர்த்தம்னா, சாட்சாத் மகாலட்சுமி பெரிய பிராட்டியார் கூட இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி இருக்கா. அப்பேற்பட்ட விசேஷ தீர்த்தம். சகல லோகங்களுக்கும் பிதாவானவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், சகல லோகங்களுக்கும் மாதாவானவள் இதுல ஸ்நானம் பண்ணிருக்கா. ஆகையினால பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான எல்லா தேவதைகளும் கூட இந்த தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடி செல்கிறார்கள். அப்பேற்பட்ட உசந்த தீர்த்தம் இது அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம மேல அந்த தீர்த்தத்தை பத்தி விஸ்தாரமா சாதிக்கிறார். இந்த தீர்த்தத்திலே ஒருத்தன் பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் கலக்கிற வேலையிலே பிராத காலத்திலே சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு எவன் இந்த தீர்த்தத்தை பக்தியோட நினைக்கிறானோ அவன் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு பகவத்கீதையில புகழப்பட்ட குருக்ஷேத்திரத்திலே அந்த புண்ணிய பூமியிலே அநேகமான வெள்ளி நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், அநேகமான ஸ்வர்ண ஆபரணங்கள், ஸ்வர்ண பாத்திரங்கள், தங்க ஜரிகை இழைத்த பட்டு வஸ்திரங்கள், கணக்கே இல்லாத வஸ்திரங்கள், இத்தையெல்லாம் இந்த குருக்ஷேத்திரத்துல தானம் பண்ணினா என்ன பலன் உண்டோ அந்த தான பலன் இங்க தீர்த்தமாடுற மாத்திரத்தினால கிடைச்சிடும்.
ஒரு கன்னியகாதானம் பண்ணினாலே நிறைய பலன்னு சொல்றக்கு. 10,000 கன்னியகாதானம் பண்ணின பலன் இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறதுனால கிடைக்கும். 10,000 கணக்கிலே யானைகளையும் குதிரைகளையும் தானம் பண்ணின பலன் கிடைக்கும். கோடான கோடி ரத்தனங்களை வாரி கொடுத்த பலன் கிடைக்கும். வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக யாகங்களை அனுஷ்டித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் கிடைக்கும். கிரகண சமயத்திலே எவன் ஒருத்தன் இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் இந்த கரையிலே இந்த தீர்த்தத்தை கொண்டு பண்ணுகிறானோ அவனுக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும். அவனுடைய பித்ருக்களில் யாராவது வைகுண்டம் போகாமல் பித்ருலோகத்திலோ வேற எங்கேயோ திரிஞ்சின்றிருந்தாலானா கூட இவன் அந்த தீர்த்த கரையில பண்ற தர்ப்பணத்தினாலே அவா பாவங்கள் எல்லாம் கூட கரைந்து அவா வைகுண்டத்துக்கு போய் சேருவா. அப்பேற்பட்ட வசந்த தீர்த்தம் இது அப்படின்னுட்டு இந்த தீர்த்தங்களை பத்தி அகஸ்திய மகரிஷியானவர் சிஷ்யாளுக்கு சொல்லிட்டு வர. இதையெல்லாம் இதை கேட்கிறா. கேட்டுட்டு கண் கலங்குறா. இப்பேற்பட்ட வசந்த தீர்த்தத்தையா நான் பழித்தேன், அதனாலதான 10,000 வருஷங்கள் இந்த அத்திமரத்தடையிலே தவக்கலையா பிறந்து எங்கேயும் அப்படி இப்படி நகர முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கேன். இப்படி ஒரு அருவருப்பான ஜென்மா எனக்கு அப்படின்னு வருந்துறா. அப்படி வருந்தி கண்ணீரை உகுக்கிறா. உடனே இவ மனுஷியா மாறிட்டா. அகஸ்தியர் திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் இப்படியா தப்பு பண்ணிவிட்டேன், அதனால எனக்கு இந்த நிலைமை வந்தது. நீங்க வந்து இந்த தீர்த்த மகிமை சொல்லி அதை நான் காதால கேட்ட போது எனக்கு சாப விமோசனம்னுட்டு தும்புரு ஆகிய கந்தர்வனாகிய என்னுடைய ஆமடியான் அந்த சுவாமி சொல்லிருக்கார். அதனால எனக்கு இப்ப சாப விமோசனம் வந்துடுத்து, உங்களுக்கு தான் நான் என்னைக்கும் கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சேவிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ரிஷி சொல்றார், கவலைப்படாத, இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை நீ நன்னா தெரிஞ்சுண்ட, அதனால இப்ப இந்த தீர்த்தத்துல போய் விசேஷமா நீ தீர்த்தமாடுன்றார். அன்னைக்கே பங்குனி மாசம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய வேலை, இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாட வேணும்னு புராணம் சொன்ன வேலை. அதனாலதான் ரிஷியும் சிஷ்யாலும் அங்க தீர்த்தமாட வந்தா. இவளையும் போய் தீர்த்தமாட சொன்னார். இவ போய் தீர்த்தமாடினா. தீர்த்தமாடிட்டு இவ வரைச்ச தவளையாக இருந்தவோ இந்த மகிமையை கேட்டு பெண்ணா மாறினா. மானுட பெண்ணா மனுஷ பெண்ணா மாறினா. மனுஷ பெண்ணா போய் தீர்த்தமாடினவோ தீர்த்தமாடிட்டு வரைச்ச கந்தர்வ பெண்ணா மாறி வந்தா. தலையில கால் நிக்கல இவளுக்கு. அத்தனை சந்தோஷம், நானா கந்தர்வ பெண்ணா மாறிவிட்டேன், முன்ன காட்டிலும் இத்தனை அழகு வந்து கொடுத்தேன் எனக்கு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். ரிஷிய சேவித்தா. ரிஷி ஒருவர் இந்த பெண்ணுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், அவளை அழிச்சுண்டு போனோன்றதுக்காக தும்புருவும் வந்து சேர்ந்தான். தம்பதிகளா இவா 2 பேரும் ரிஷியை சேவித்து அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு 2 பேரும் கந்தர்வலோகத்துக்கு போனா அப்படின்னு இதனுடைய புராணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தும்புரு தீர்த்தத்தினுடைய மகிமை இதுக்கு சாட்சியா இந்த தும்புரு தீர்த்தம் இருக்கு பாருங்க. அந்த மலை, அந்த மலைக்கு சைட்ல ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்கு மேல தும்புருவுக்கு ஒரு கற்சிலை, ஒரு விக்கிரகம் இருக்கு. போற வரவாள்லாம் இந்த தும்புருவுக்கு மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் இதெல்லாம் வைத்து கற்பூரம் எல்லாம் ஏத்தி அவ பூஜை பண்ணிப்பா. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, மலையில இருக்கக்கூடியது எல்லாமே பெருமாளுடைய தீர்த்தங்கள், பெருமாள் சம்பந்தப்பட்டது, பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்தம். நிறைய பேரோட பேர்ல தீர்த்தங்கள் இருக்கும். அதெல்லாம் அவ சம்பந்தப்பட்ட தீர்த்தம்னா எப்படி சம்பந்தம்னா, அவ அதுல தீர்த்தமாடி அவளுடைய பாவங்களை போக்கிண்டா, இல்ல அதுல தீர்த்தமாடி அவளுடைய இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிண்டா, இல்ல அதுல தீர்த்தமாடி அவ வேணும்ன்ற வரத்தை கேட்டு அவ வசந்து போனாலே தவிர அவளுடைய தீர்த்தங்கள் இல்லை. அஜ்ஞானத்திலே தெரியாத ஜனங்கள் அது அவா தீர்த்தம் நினைச்சுண்டு தும்புரு தீர்த்தம் அப்படின்னா தும்புரு சுவாமியோட தீர்த்தம்னு தும்புருவுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணுவா. ஆனா அது பெருமாள் தீர்த்தம் தான். அதனால நமக்கெல்லாம் அது உத்தேசியம். இவ்வளவு வசந்த தீர்த்தமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சுவாமி என்னால இந்த தீர்த்தத்துல போய் தீர்த்தமாட முடியாது, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அகஸ்திய மகரிஷியானவர் அங்கே சொல்றார், இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாட வேணும்ன்றது மாத்திரம் இல்லை, இதுல பார்த்தாலோ தொட்டாலோ பட்டாலோன்னா கூட அந்த இடத்துக்கு போகணுமோ இல்லையோ, அந்த இடத்துக்கு போகலன்னாலும் பரவாயில்ல, இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை கேட்டாலே கூட இதிலே தீர்த்தமாடின பலன் கிடைக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இதுக்கு மேல என்ன வேணும்? யஸ்ய இமம் ஸ்ருணுயேத் த்யாயம் சர்வ பாப நிவாரணம் வாஜபேய பலம் தஸ்ய விஷ்ணுலோகஸ்ய சாஸ்வதம். யஸ்ய இமம் ஸ்ருணுயேத், இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை எவன் காதாலே கேட்கிறானோ, யஸ்ய இமம் தியாயம், எவன் இந்த தீர்த்தத்தினுடைய பெயரை சொல்லி இதை தியானம் பண்ணி கொள்கிறானோ அவனுக்கு சர்வ பாப நிவாரணம், எல்லா பாபங்களும் கழிந்து வாஜபேய பலம், வாஜபேய யாகம்னு சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லப்பட்ட வசந்த யாகத்தை அவன் நடத்தினானா பண்ணினானா அவனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் கிடைத்து விஷ்ணுலோகஸ்ய சாஸ்வதம், விஷ்ணுலோகமான சிவைகுண்டத்திலே அவன் நிரந்தரமாக இருப்பான். அப்படின்னா என்ன? மோட்சம். பொதுவாவே தர்மசாஸ்திரத்தை அனுஷ்டித்தா 100% பலன் கிடைக்கிறது அப்படின்னா
தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுண்டாலே 50% பலன் கிடைக்கிறதுன்னு ரிஷிகள் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினாதான் அப்படின்னு இல்ல, இதனுடைய பெருமையை கேட்டாலும் கூட, இதை நினைத்தாலும் கூட சாஸ்வதமான வைகுண்டத்திலே இடம் கிடைக்கும்னு சொன்னா இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்லவும் வேணுமோ அப்படின்னு ரிஷி சாதிக்கிறார். முதல்ல இந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு விதி உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த தீர்த்தத்தை நாம எப்படி நினைக்கணும்னா சாட்சாத் பகவானா ஸ்ரீமன் நாராயணனா திருவேங்கடமுடையானாக நினைக்கணும். அப்படி நினைக்கிற நம்ம பாவத்தினாலதான் நமக்கு பலன். அதாவது பெரியாழ்வார் சாதிப்பார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களையகிற்கும் அப்படின்னு சாதிக்கிறாரோ இல்லையோ. கங்கை கரையில மனு தர்மசாஸ்திரம் பண்ணினாரோ இல்லையோ, மகரிஷி மனு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த பக்கம் ஒருத்தன் தீர்த்தம் ஆடுறதுக்காக கங்கா நதியில ஸ்நானம் பண்றதுக்காக போனான், கங்கா ஸ்நானம் பண்றதுக்காக போனான். அவனுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் மனுன்னு தெரியாது. ஏதோ சுவாமி ரிஷி சேவிக்கலாம்னு போய் சேவித்தான். யாருப்பா நீன்னு கேட்டார். பேரை சொன்னா. எங்க போறேன்னா கங்கையில தீர்த்தம் ஆடுறதுக்கு போறேன் அப்படின்னா. எதுக்கு நீ கங்கையில தீர்த்தம் ஆட போறேன்னு கேட்டார். தெரியல சுவாமி, ஆனா தீர்த்தம் ஆட போறேன்னா. நீ தீர்த்தமாடி ஒரு பிரயோஜனம் இல்ல, திரும்பி போன்ட்டார். அவனும் திரும்பி போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வந்தான். அவனும் போய் சேவித்தான். எங்கப்பா வந்தேன்னு கேட்டார். கங்கா ஸ்நானம் பண்ண போறேன் சுவாமின்னா. எதுக்கு நீ கங்கையில தீர்த்தம் ஆடணும், என்ன பலன், எதுக்குப்பா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து தீர்த்தம் ஆடுற அப்படின்னு அவனை கேட்டார். அவன் என்ன சொன்னான், என்ன சுவாமி பார்த்தா பெரிய ரிஷியாட்டம் தெரியறது, இது கூட தெரியாதா உங்களுக்கு? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம்னா அது. பகவானுடைய பக்தர்களான பாகவதா ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாட்டாலே எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தம்னு சொல்றேன் சாஸ்திரங்கள்ல. அப்படி இருக்கிறச்ச அத்தனை பாகவதாலுக்கும் சுவாமியான, ஒரே சுவாமியான, தேவாதி தேவனான, ராஜாதி ராஜனான எம்பெருமான் சர்வலோக பிதா, அவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் மகிமை தெரியாம லோகத்திலே ரிஷின்னு ஒருத்தர் உண்டோ? நான் உங்களதான் முதல்ல அந்த மாதிரி பாக்குறேன். பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தெரியாதா உங்களுக்கு? அப்படியே ஆவேசம் வந்து கொடுத்த அவனுக்கு. என்ன இந்த ரிஷி இப்படி கேட்டாரு, இது கூட தெரியாம இருக்காருன்னுட்டு. அப்ப மனு சொன்னார், நீ இதுல தீர்த்தமாடி ஒன்னும் ஆக போறது இல்லை, கிளம்புன்னுட்டார். நமக்கெல்லாம் குழப்பமா இருக்கும். முதல்ல ஏண்டா தீர்த்தமாடுறேன்னு கேட்டா தெரியாதுன்னவனையும் வானா போன்னு சொல்லிட்டார். இப்ப இத்தனை தூரம் தெரிஞ்சுட்டு வாதாடுறவனையும் போன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னு பார்த்தா பாவம் முக்கியம்ன்றதுதான் தாத்பரியம். இந்த பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம், இதுல தீர்த்தமாடினா என்னுடைய பாபங்கள் எல்லாம் போய் நான் வைகுண்டம் செல்வேன் அப்படின்ற விசுவாசத்தோடைய தீர்த்தமாடினால் தான் அது பலன். முதல்ல வந்தவன் அந்த எண்ணம் இல்லாமல் ஏதோ போறேன்னு போனா, அதனால அந்த பாவம் இல்லைன்னா நீ நினைக்கிறது நடக்காதுடா போடாப்பான்னு சொல்லிட்டார் அவனை. அப்ப என்ன அர்த்தம்னா அவன் தீர்த்தமாடவே கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த கங்கா தீர்த்தத்தின் மேல பக்தி ஏற்பட்டு, விசுவாசம் ஏற்பட்டு, அது ஏற்பட்டா விட்டு வந்து தீர்த்தமாடு, அப்போ உனக்கு முழு பலன் கிடைக்கும்ன்றதா அவனுக்கு சொல்றதா கொள்ளலாம். ரெண்டாவது சொன்னவன், இவன் எத்தனை தூரம் பகவத் ஸ்ரீபாத தீர்த்தத்திலே பக்தி இருந்தால் ரிஷி கிட்டையே வாதம் பண்ணுவான். அதனால அந்த தீர்த்தத்து மேல இருக்கிற அபார பக்தியே, அந்த தீர்த்தத்தின் மேல இருக்கக்கூடிய இவன் மனசுல இருக்கக்கூடிய அந்த மானச சிந்தனையே இவனை சுத்தி பண்ணிட்டு இவனை வைகுண்டத்துக்கு அழிச்சும் போயிடும்னு ரிஷியனுடைய வாக்கு. மகான்கள் ரிஷிகள் எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டான்னா பெருமாள் அதை தலை கட்டி வைப்பானோ இல்லையோ. அதனால ரிஷி வாக்கு கேட்டவன் திரும்பி போயிருந்தானாலும் கூட, தீர்த்தம் ஆடலைன்னாலும் கூட, அவனுடைய கங்கா தீர்த்த பக்தியினாலே அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஆகையினால அதைத்தான் பெரியாழ்வார் சொன்னார், கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைய கிற்கும். கங்கைக்கு போய் தீர்த்தமாடினா விசேஷம் இல்லைன்னல, போக முடியலன்னா கவலைப்படாதங்கோ, கங்கை கங்கைன்னு சொன்னாலே கூட கடுவினை களையும், பாப்பங்கள்லாம் போகும். அந்த மாதிரி இந்த தீர்த்தங்களுடைய மகிமையை தெரிஞ்சுண்டு, இந்த தீர்த்தம் வேற பெருமாள் வேற இல்ல, ஸ்ரீனிவாசனே தான் இந்த தீர்த்தம்ன்ற பக்தி பாவம் நமக்கு வந்துடுத்துன்னா, சுவாமி எனக்கு வயசாயிடுத்து, 60 ஆயிடுத்து, என்னால அங்க போக முடியல அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். அந்த தீர்த்தத்தை நினைச்சுண்டா, அந்த பேரை சொன்னா, இத்தனை தூரம் இவ்வளவு நேரம் அந்த தீர்த்தத்தை பத்தி கேட்டங்க பாருங்க, அதுவே கூட போரும். திரும்ப இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த உபன்யாசத்தை எடுத்து இன்னொரு முறை போட்டு கேட்டீங்களானாலும் கூட அன்னைக்கு அந்த சமயத்துல கேட்ட பலனும் கூட கிடைக்கும். இதெல்லாம் திருப்திக்கு. ஆனா அந்த நேரம் தான் கேட்கணும்ன்றது இல்ல, ஒரு முறை கேட்டாலே கூட போரும். யஸ்யம் ஸ்ருணுயேத்யாயம் சர்வ பாப நிவாரணம் வாஜபேய பலம் தஸ்ய விஷ்ணு லோகஸ்ய சாஸ்வதம் அப்படின்னு வசந்த பலன் தரக்கூடியதானது இந்த தும்புரு தீர்த்தம்.